finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு லங்கா பிரீமியர் லீக் 2024 ரிவ்யூஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 6 பிட்வீன் கலே மார்வல்ஸ் வர்சஸ் ஜாஃப்னா கிங்ஸ் அட் தம்பூலா. ஸோ இந்த மேட்ச்ல ஜாஃப்னா கிங்ஸ் 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ டாஸ் வின் பண்ணி ஜாஃப்னா கிங்ஸ் போலிங் எடுத்தாங்க அண்ட் கலே மார்வல்ஸ் 187 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் டிம் சைஃபர்ட்டோட terrific 104 of 63 balls with almost 12 boundaries and 6 sixes. டெரிஃபிக்காக விளையாடினாருங்க. இந்த பர்டிகுலர் கலே மார்வல்ஸோட இன்னிங்ஸை சிங்கிள் ஹேண்டடாக கேரி அவுட் பண்ணாருன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அடுத்த ஹையஸ்ட் ஸ்கோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜபக்சே. அவர் தான் 21 balls 28 runs. அப்பார்ட் ஃப்ரம் தட் யாருமே பெருசா அடிக்கல. இன்ஃபேக்ட் கலெக்டிவா யாருமே பெருசா பிளே பண்ணல பேட்டிங் வைஸ் நீங்க கலே மார்வல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஸோ அந்த வகையில டிம் சைஃபர்ட்டோட அந்த பர்டிகுலர் செஞ்சுரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் இன்னிங்ஸ் நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். அண்ட் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. ஏன்னா அவர் இன்கேஸ் பெருசா விளையாடாம இருந்திருந்தா டெஃபினட்டா இவ்வளோ பெரிய ஸ்கோர் 187 அவங்களால அடிச்சிருக்க முடியுமான்றது எனக்கு ஒரு டவுட் தான். கலே ஷுட் ஃபீல் சோ லக்கி சைஃபெட் கரெக்டான டைம்ல ஃபார்முக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பக்கம் நீங்க வந்து போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாஃப்னா கிங்ஸ்ல அஸ்மதுல்லா உமர் சூப்பரா போட்டாருங்க. 4 overs 33 runs 2 wickets எடுத்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி மற்ற போலர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போயிட்டாங்க. மேபி அவங்க கொஞ்சம் பெட்டரா போட்டு இருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம் ஸ்கோரை. அதான் நான் திருப்பியும் சொல்றேன், எங்க வந்து பாத்தீங்கன்னா கேம் வந்து ஒரு அட்வான்டேஜ் அந்த டைம்ல வந்து கலே மார்வல்ஸ்க்கு வந்ததுன்னா டிம் சைஃபர்ட்டோட இன்னிங்ஸ் மட்டும் தான். ஏன்னா அவர் ஒருத்தர் கான்பிடென்டா விளையாடினாரு. ஒரு பக்கம் விக்கெட்ஸ் விழுந்துட்டு இருந்தாலும் டிம் சைஃபர்ட் வந்து அவரோட நேச்சுரல் கேம் வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்காம கான்பிடென்டா விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம் ஒன்ஸ் அகைன். அண்ட் இந்த டார்கெட் 188 சேஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நிசாங்கா ஒரு நல்ல ஸ்டார்ட்ல இருந்தாரு. பட் 12 runsல அவுட் ஆயிட்டாரு. குஷல் மெண்டிஸ் ஒரு சூப்பர் கேமியோ விளையாடினாருங்க. 16 balls 30. இதெல்லாம் அந்த டைம்ல அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்னைக்குமே ஒரு 180க்கு மேல நீங்க ஒரு டார்கெட் சேஸ் பண்றீங்கனாலே ஒரு டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பவர் பிளே அமைஞ்சதுன்னா டெஃபினட்டா அந்த டார்கெட்டை நீங்க சேஸ் பண்ணலாம். அதுதான் எக்ஸாக்ட்லி நிசங்காவும் பாத்தீங்கன்னா 10 balls 12 runs அவுட் ஆயிட்டாரு. மெண்டிஸும் அந்த ஒரு க்ரூஷுவல் ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஆக்சுவலா போயிட்டாரு. அண்ட் ரீலி ரூசோ ஒரு சூப்பர் நாக் 67. ஃபைனலி அவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸ் ஃபெயிலியரா இருந்தாரு. நான் கூட என்னோட ரிவ்யூல முன்னாடி வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் ரீலி ரூசோ எதுக்கு, அதுக்கு பதில் அவங்க போலிங்கை ஸ்ட்ராங் படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே ரூசோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை பர்ஃபார்ம் பண்ணி மாத்தி ப்ரூவ் பண்ணிட்டாரு. எனிவே தட் வாஸ் அ குட் இன்னிங்ஸ். அதுக்கு நம்ம வந்து அப்ரிசியேஷன் கொடுத்துதான் ஆகணும். மேபி ஃபியூ மேட்சஸ் அவர் நல்லா விளையாடாம இருந்திருக்கலாம். பட் இந்த மேட்ச் அவர் சூப்பரா விளையாடினாரு, அதுக்கு கிரெடிட் கொடுத்தாகணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவிஷ்கா பெர்னாண்டோ, அலெக்ஸ் ராஸ் அவங்களா ஒரு 13-15 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாங்க. ஈவன் இவருமே அவுட் ஆயிட்டாரு, ரூசோவே அவுட் ஆயிட்டாரு செட் ஆயிட்டு. ஸோ கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருந்தாங்க ஜாஃப்னா கிங்ஸ். அப்பதான் ஒரு இம்பார்ட்டன்ட் 6th wicket பார்ட்னர்ஷிப்ங்க ஃப்ரம் கேப்டன் சரித் அசலங்கா அண்ட் அஸ்மதுல்லா உமர் சாய். 2 பேரும் சேர்ந்து 50 run பார்ட்னர்ஷிப் 3 ஓவர்ல கேம் 3.5 overs என்ன முடிச்சாங்க கேம். ஏன்னா ரிக்வயர்ட் ரேட் அந்த லெவல்ல இருந்துச்சு. கேப்டன் அசலங்கா வந்து பாத்தீங்கன்னா 8 balls 14 runs அவர் நல்லா விளையாண்டாரு. பட் அதை விட அஸ்மதுல்லா உமர் சாயோட இன்னிங்ஸ் தான் பயங்கர இம்பாக்டா இருந்துச்சு. 13 ball 35 செம்ம காட்டு காட்டிட்டாரு. ஸோ சரியான மேட்ச் அவருக்கு. போலிங் வைஸும் 2 wickets எடுத்தாரு. பேட்டிங்லயும் இப்போ ஒரு சூப்பர் நாக் விளையாடி இருக்காரு. ஸோ அஸ்மதுல்லா உமர் சாய்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு வெசடைல் பிளேயர்ன்றதை கிளியரா காமிச்சாரு. சரியான ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இஸ் அ வேல்யூ ஆடட் பிளேயர் என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாஃப்னா கிங்ஸ்க்கு. அண்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கலே மார்வல்ஸ் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க போலிங்ல. ஒரு பக்கம் தீக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டா போட்டாரு, பிரிட்டோரியஸ் டீசெண்டா போட்டாரு, ஜஹூர் கான் அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டா தான் போட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால மேட்ச் வின் பண்ண முடியாத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட 5th bowling ஆப்ஷன் ரொம்ப வீக்கா இருந்தது. அரச்சிகே அவர் வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல ஒரு 2-3 overs போட்டாரு. பட் இந்த மேட்ச்ல 5th bowling ஆப்ஷனா ஒரு போலருக்கு கொடுத்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால லாஸ்ட் ஓவர்ல ஸ்பின்னர் கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இறங்கிட்டாரு. ஓகேங்களா, அந்த சைட்ல கலே மார்வல்ஸ் கேப்டன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அரச்சிகேக்கு கொடுத்தாரு லாஸ்ட் ஓவர்ல. பட் ஒரு ஸ்பின்னர்னால வந்து பாத்தீங்கன்னா 10 run 12 run டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஸோ அந்த வகையில் அஸ்மதுல்லா உமர் சாய் அதை யூஸ் பண்ணி சும்மா மடைக்கு 6 அடிச்சு கேமை முடிச்சு விட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ வெரி குட் வின் ஃபார் ஜாஃப்னா கிங்ஸ். வி ஹேவ் டு கிவ் தம் த ஹியூஜ் கிரெடிட். கண்டிப்பா கலே மார்வல்ஸ் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் டிம் சைஃபர்ட்டோட 100 மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா அவங்க ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க பேட்டிங் வைஸ். அண்ட் போலிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா தே ஹேவ் போல்ட் வெல் இந்த மேட்ச்ல. பட் அவங்களோட 5th bowling ஆப்ஷன் ஒரு கன்சர்னா இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் ரிமைனிங் மேட்சஸ்ல என்ன சேஞ்சஸ் அவங்க பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அட்டில் தென் பாய்.